ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஹோமுக்கு போயிடலாம். ஹோம் போயிட்டு ஸோ இந்த ஆப்பை நம்ம விட்டு வெளில வந்துடலாம். ஸோ இந்த ஆப் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் பவர் ஆப்ஸை கிளிக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவோம். ஸோ அப்பப்போ வந்து லாகின் கேட்டுது அப்படின்னா லாகின் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஒரு தடவை போகும்போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னா லாகின் கேட்டுதுன்னா திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த பவர் ஆப்ஸ் மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்ஸுக்குள்ளே போய் பார்க்குறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண அந்த ஆப் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். இருக்கு இல்லையா? நீங்கள் எப்போலாம் பண்ணி பார்த்துக்கலாம், ரன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோபைலட்டை வச்சு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி பண்ணது நம்மளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இருந்த டீட்டெயிலை வச்சு அந்த டீட்டெயிலுக்கான ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் கோபைலட்டுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து கோபைலட்டே நமக்கு வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இது இன்னும் கொஞ்சம் ஈஸி அதை விட. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் வித் கோபைலட்னு இருக்கும். ஸோ அப்படி இல்லையா, நியூ ஆப் போயிட்டு இங்கேயும் நீங்கள் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த யூஐ மெயின் பேஜ்லேயும் இருக்கும், இல்லை நியூ ஆப் போனாலும் உங்களுக்கு அந்த என்னென்ன டைப்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே காட்டும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கூட கொடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் வித் கோபைலட் கொடுக்குறேன். எப்படி கொடுத்தாலும் இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ இங்கே நீங்கள் இப்போ ஏஐ அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறீங்களோ ப்ராம்ப்ட் எடுத்துக்கிட்டு தான் அது வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகுது. நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் டேட்டா கலெக்ஷன் ஆப். ஸோ இதை நான் இப்போ பண்ண போகிற தீமை கொடுத்துட்டேன். நான் இதான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணுற ஒரு ஆப் நான் கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை இங்கே கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டு அது மாறும், சரியான அந்த கீவேர்ட் அதே கொடுத்து. ஸோ கோபைலட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி அளந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இங்கே இது ஒவ்வொன்றும் ஒரு டேபிள். நம்ம டேபிள் வச்சு தானே பண்ணியிருந்தோம். இது முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணது டேபிளை வச்சு தான் ஆப்பை க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே 3 டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒன்று கான்டாக்ட்னு ஒரு டேபிள், கான்டாக்டில் இருக்க வேண்டிய டீட்டெயில் அங்கே இருக்குது, ஸ்டூடெண்ட் நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பர். என்ரோல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமு, என்ரோல்மெண்ட் டேட்டு, கிரேடு, ஸ்டூடெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். 3 டேபிள் தனித்தனி டேபிள். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு டாட் லைனில் காட்டுது இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கிற டேபிள் இது ரெண்டுமே. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, இங்கே ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, இங்கே ஜெண்டர். ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன் வந்து இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் அது மாதிரி டாட்டா லைனில் வரும். அதே மாதிரி இங்கே கீ போட்டிருக்கு பார்த்தீங்களா, கீ. ஸோ நம்ம டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி அதுவே கீயை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அது நமக்கு தேவையில்லை. ஸோ டேட்டா பேஸை பற்றிலாம் நம்ம MBA பசங்கள்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக 3 டேபிள் இருக்குது. இந்த 3 டேபிள் வச்சு தான் நமக்கு ஆப் கிரியேட் ஆக போகுது. நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இந்த 3 தனித்தனி டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கு. இல்லை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். அது நீங்கள் இதை போய் நீங்கள் இப்படி போயிட்டு ஸோ வியூ டேட்டாவில் போயிட்டு இங்கே அதிலே ஒரு சில டேட்டா அதுவே ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த காலமே உங்களுக்கு தேவையில்லைனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம எப்படி எடிட் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே நீங்கள் போயிட்டு எடிட் காலம், டெலிட் காலம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உள்ள காலம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ பர்டிகுலராக அந்த டேபிளை போய் கிளிக் பண்ணி
அந்த ஹரிசான் 3 டாட்டர் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் செலக்ட் ஆகும். ஒவ்வொரு டேபிளும் நீங்கள் போய் வியூ டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோ காலமாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வருதா அந்த ஆப்ஷன்? வியூ டேட்டா கொடுத்தா தான் வரும். வியூ டேட்டா கொடுங்க, இங்கே இருக்குது. ஆல்ரெடி அந்த டேட்டா நமக்காக கோபைலட்டே ஆட் பண்ணி வச்சுருக்கு. இது நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ணல இல்லையா? ஸோ அதுவே ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் தேவைப்படுற டேட்டா ரோவை ஆட் பண்ணணும், காலம் ஆட் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக பார்க்கணும். இல்லை இந்த காலமில் வந்து நம்ம ஆர்டரை மாற்றணும். ஃபஸ்ட்டு உள்ள காலம் ரெண்டாவதாக வரனாலும் அதையும் பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டு, டெலிட்டு, காலம் எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டேபிள் நம்ம என்ன பண்ணமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அண்டு ஓப்பன் ஆப். நம்ம வேலையை முடிஞ்சிச்சு. நம்ம டீட்டெயிலாக இது இதுவா அது தேவையில்லை. அது தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அடுத்த ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இங்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம தேவையானது ஒரு ஆப்பு கிரியேட் பண்ண தேவையானது டேட்டா. அந்த டேட்டா வந்துருச்சு இப்போ நமக்கு. ஸோ 3 டேபிள் தான் டேட்டா. ஸோ 3 டேபிள் ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஆப்ஷன் என்ன காட்டுதுன்னா சேவ் அண்டு ஓப்பன் ஆப். ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து கேன்வாஸ் ஆப்பா மாடல் டிரைவன் ஆப்பா, ஸோ 2 விதமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே கேன்வாஸ் ஆப் செலக்ட் ஆகிருக்கு. சேவ் அண்டு ஓப்பன் ஆப், இதை நான் வந்து சேவ் அண்டு ஓப்பன் ஆப் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆப் வந்து பில்ட் ஆகுது. இப்போ நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பசங்க சொல்லும்போது நீங்கள் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரி ஒரு 4-5 ஆப்பு கிரியேட் பண்ண சொல்லலாம். ஸோ ஒன்றை பண்ணால் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண சொல்லலாம். ஸோ ஒரு காலம், இந்த காலமில் எனக்கு இதான் வேணும், முதல்ல ஜென்ரல் ப்ராம்ப்ட் கொடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலமில் இது தேவையில்லை, அந்த காலம் எடிட் பண்ணுறது, ரோவை எடிட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணி ஒரு நம்ம சொல்கிற மாதிரி எடிட் பண்ணணும். ஸோ அதை பண்ணலாம். ஜென்ரலாக வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ண சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். 2 கிளிக்கு தான். ஒரு கிளிக்கில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க, 2வது கிளிக்கில் டேபிள் வந்துடும், 3வது கிளிக்கில் முடிஞ்சு போச்சு. சேவ் அண்டு பப்ளிஷ் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆப்போட ப்ரிவியூ. ஸோ இப்போ நம்ம பவர் ஆப்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யூடியூப் ஸ்டுடியோவில் தான் போய் நீங்கள் அப்லோட் பண்ணுறது, அதை வந்து மாடிஃபை பண்ணுறது எல்லாமே அங்கே தான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆப்பை இங்கே ப்ரிவியூ ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆப் எப்படி இருக்க போகுதுங்கிற ப்ரிவியூ இங்கே காட்டுது. உங்களுக்கு காட்டுதா பாருங்கள். 2 காலம் இருந்தால் 2 டேபிள் இருந்தால் 2 தான் வந்திருக்கும் உங்களுக்கு. இது 3 டேபிள் இருக்கிறதுனால 3 காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு காட்டுதா பாருங்கள். இங்கே தான் நம்ம அந்த கோடு டைப் பண்ணக்கூடிய இடம். இதுதான் நம்ம எக்ஸலில் ஃபார்முலா பார் மாதிரி. எக்ஸல் ஃபார்முலா பாரில் டைப் பண்ணால் தான் நமக்கான ஆப்ஷன் வரும், அவுட்புட் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாமே இங்கே உங்களுக்கு காட்டும். இதுதான் அந்த கோடே இங்கே தான் இருக்குது. சாம்பிள் இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ். ஸோ அது பேக்ரவுண்டில் அதே எழுதியிருக்கும். அது நம்ம பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே அங்கே கோடு எழுதியிருக்கு, தெரியுதா? நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இங்கே ஒவ்வொரு பார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண போதும் அதுக்கான கோடு அங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே இருக்கும் ஒரு கோட்னா, இப்போ ஒரு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும்னா இது 2 வேணும் முக்கியமாக. HTML, CSS வேணும். அதுதான் அந்த மாதிரி இங்கே இதுக்கான அந்த பேக்ரவுண்டில் எழுதுகிற கோடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவியூ ஆப் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் வந்துருச்சா உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆப் எப்படி இருக்கும், ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே போயிட்டு அதில் உள்ள ஆப்ஷன் நம்ம எடிட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் பண்ணணும் இல்லையா? எல்லாமே காட்டு பாருங்கள். இதில் நியூவாக ஆட் பண்ணாலும் நியூவெலாம் பண்ணிக்க முடியும். நம்ம ஏற்கனவே நம்மளா டேபிள் கிரியேட் பண்ணல எப்படி எடிட் பண்ணோம், டெலிட் பண்ணோம், மாடிஃபை பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். இப்போ நியூவுக்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்குதா?
ஸோ இது எதுவுமே நம்ம கையில் நம்ம வந்து ஒரிஜினலாக எதுவுமே பண்ணல. கோபைலட்டில் கொடுத்துருந்தோம், அதை கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துச்சு. அது ஒரு டைப்பு கேன்வாஸ் மாடல் டிரைவர்ன்றது. ரெண்டுமே பெஸ்ட் தான். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இங்கே நீங்கள் டீட்டெயிலில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேவிகேஷன் எல்லாமே அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே ஹோமுக்கு போகணுன்னா ஹோமுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ யார் பேரில் இந்த அக்கௌண்ட் இருக்குது எல்லாம் காட்டுதான்னு பாருங்கள். ஹோமை கிளிக் பண்ணி பாருங்கள், அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். ஆப்பு சரியாக க்ரியேட் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் நேவிகேட் ஆகணும் அடுத்த பேஜுக்கு. ஒரு மெனுக்குள்ளேயும் நீங்கள் அடுத்தடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ அடுத்தது மேலே பாருங்கள், உங்களுக்கு என்ன வியூவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்குது பாரு. இது ப்ரௌசர். ஆக்சுவலாக இப்போ ப்ரௌசரில் விண்டோ சைஸில் இருக்குது. நான் இப்போது ஃபோனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஆப்புனாலே நீங்கள் ஹேண்ட்ஹெல்டு டிவைஸுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்பு, அப்படி தானே? ஆப்புனா மொபைல்லையோ டேப்லெட்லேயோ இல்லை வந்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹேண்ட்ஹெல்டு டிவைஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டிவைஸே இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லா டிவைஸும் இருக்காது, லேட்டஸ்ட்டாக அந்த ஃபோன்லாம் இருக்காது. ஒரு சில இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இருக்கா, சாம்சங் கேலக்ஸி பழசாக தானே இருக்குது, ஏ சீரிஸ் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபோனும் ஒரு சைஸில் இருக்கும் இல்லையா? ஒரு சில ஃபோனு வந்து 6.7 இன்ச் இருக்கும், சிலது வந்து 6.8 இருக்கும், 7 இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த சைஸ் மாறுது. நான் மோட்டோ G8 பவர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள், அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்பு அலைன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ப்ரௌசர் வியூ, ப்ரௌசரில் எப்படி அந்த ஆப் இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிவைஸுக்குமே இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இதை கொண்டு போய் நீங்கள் ஆப்பில் அந்த டேப்லெட்லேயோ மொபைல்லையோ தான் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட மொபைல் ஆர் டேப்லெட்டுக்கு இது எப்படி உங்களுக்கு அலைன் ஆகுது? பண்ணலாம். அதாவது நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பில் போகணும். கோபைலட்டில் இவ்வளோ தான். எடுத்தோடனே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணி காட்டிட்டீங்கன்னா ஒரே எக்ஸசைஸில் பவர் ஆப்ஸே முடிஞ்சிடும். அதுதான் பண்ணக்கூடாது. நமக்கு இதோட டூரேஷன் 2 நாள். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி அதிலே எடிட் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்டிங்கன்னா பவர் ஆப்ஸே முடிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு ஒரு சில லிமிட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இதை வந்து கொண்டு போக முடியும். இது நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது இல்லை. உங்களுக்கு இதை 2 நாளைக்கு கொண்டு போக முடிஞ்சால் நீங்கள் எப்படின்னா கொண்டு போய்க்கலாம், உங்கள் விருப்பம். ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணோம், அதில் ஆப்பு க்ரியேட் பண்ணோம், அடுத்தது கோபைலட்டு, அடுத்தது கேன்வாஸ் ஆப்பு, அடுத்த மாடல் டிரைவன் ஆப்புன்னு தனித்தனியாக போகும். ஒரு 4 டைப்பு, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி டேப்லெட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டேப்லெட்டில் ஐபேடு மினி இருக்குது, இப்படி தானே இருக்கும் டேப்லெட்டு. எது முதல்ல இந்த ஆப்பை விட்டு வெளில வரணும். அதுதா சரி, இங்கே வந்துட்டோம் இல்லையா? சேவ் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி சேவ் பண்ணிவிட்டோம், நம்ம போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம நார்மலாக வச்சுருந்த ஆப். ஸோ அதுக்கப்புறம் டிவைஸ் வேணுன்னா நீ டிவைஸில் போயிட்டு அந்த டிவைஸோட சைஸுக்கு நீங்கள் அலைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் இவ்வளோ தான். இப்போ யாரும் சொல்லுவாங்களே, இவ்வளோ தான் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாதுன்ற மாதிரி இந்த கோபைலட்டில் இவ்வளோ தான் காட்டணும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் இதிலே காட்டிட்டிங்கன்னா அடுத்த ஆப் க்ரியேட் பண்ணும்போது அங்கே சொல்ல ஒன்றுமே இருக்காது.
ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷனை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும்.